துபாய் போலீஸ் எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா? எஸ், 2015 நான் டிரைவராக ஒரு ரெண்டல் காரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அபுதாபிலேருந்து துபாய்க்கு ஒரு கார் எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். செம்ம எனக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், எனக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது, எனக்கு தூக்கமாக ஒரு டிரைவ் பண்ணுறப்போ. அப்போது அபுதாபிலேருந்து துபாய்க்கு வர ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு ஷேக் ஜாயித் ரோடு. துபாயோட ஹார்ட் பீட் கூட சொல்லலாம், ரொம்ப அவ்வளோ பெரிய ஒரு ஹைவே. அந்த ரோட்டில் ஓரமாக வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு படுத்துட்டேன். ஒரு 1 hour ஆகிடுச்சு படுத்துட்டேன். 1 hourக்கு அப்புறமேலே வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வண்டி அப்படி எடுக்கலான்னு வந்துட்டு போகிறப்போ பேக்கில் வந்துட்டு போலீஸ். நான் உடனே நான் நினச்சிட்டேன் போச்சுடா. ஏன்னா பிகாஸ் 2000 5000 வரைக்கும் ஃபைன் போடலாம். இந்த ஊர் காசு, நம்ம ஊர் காசுக்கு 50,000 1.5 லட்சம் வரைக்கும் வந்து ஃபைன் போடலாம். லைசன்ஸில் வந்து பிளாக் பாயிண்ட் ஏற்றலாம், இல்லைனா காரை கூட என்ன வேணாலும் வந்து பண்ணலாம். பிகாஸ் நான் பண்ணது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நான் நினச்ச மனசில் வந்துட்டு போச்சுடா. ஏன்னா எனக்கு சேலரியே 2000 தான். அப்போ சேலரி போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவது? அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே வந்தாங்க ஒரு போலீஸ், அப்படியே இறங்கி அப்படியே வந்தார். நம்ம ஊரில் நம்ம வண்டியை யாராச்சும் பிடிச்சிட்டா நம்ம போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வெளியே வான்பாங்க. பட் துபாய் அப்படி கிடையாது. நீ உட்கார் ராஜா, நான் வரேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. ஒரு போலீஸ் அப்படியே வந்தார், விண்டோ ஓப்பன் பண்ண சொன்னார். விண்டோ ஓப்பன் பண்ணேன். என்னை உத்து பார்த்தார் ஒரு 5 நிமிஷம். ஆர் யூ ஓகேவான்னு கேட்டார். நான் சொன்னேன் ஐ எம் ஓகே. உன்னால் வண்டி ஓட்ட முடியுமா? நான் சொன்னேன் ஓட்ட முடியும். ஒரு வாட்டர் கொடுத்தாரு, ஒரு டப்பாவில் இருக்கும், இந்த ஊரில் விற்கும். அந்த வாட்டரை கொடுத்து வாட்டர் குடி, மூஞ்சி கழுவு, ஓட்ட முடியும்ல? நான் சொன்னேன் ஓட்ட முடியும். ஓகே போ. அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு திக்குன்னு வந்துட்டு எவ்வளோ ஃபைனு. ஏன்னா இதுக்கு 100% ஃபைன் போட்டே ஆவாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், அரபாப்னா கொஞ்சம் இந்த ஊரில் வந்துட்டு லோக்கலாக இருக்கிறவங்க அரபாப்னு வந்துட்டு கூப்பிடுவாங்க. பட் அது அவங்களுக்கே வந்துட்டு பிடிக்காது. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, அரபாப் அப்படின்னா ஒரு ஆள் தான் இந்த உலகத்தில், அது யாருன்னா கடவுள். நானும் அப்படி வந்துட்டு கூப்பிட்டேன், அரபாப். அவர் சொன்னார் சொல்லு எவ்வளோ ஃபைனு? சொன்னேன் ஃபைன்லாம் இல்லை, நீ போ அப்படின்ட்டாரு. எனக்கு சந்தோஷம். பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, அதுதான் நம்ம ஊர் ஆளுங்க. நான் கேட்டேன், நான் ஒரு விஷயம் கேட்கவா? வந்துட்டு கேளு. நான் அரபி பேசுவேன். நான் அவர்கிட்ட வந்துட்டு கேட்டேன், நீங்கள் எத்தனை மணி நேரமாக அங்கே நிற்கிறீங்க? அவர் சொல்கிறாரு 1 மணி நேரமா. ஏன்னா நான் வந்துட்டு படுத்ததும் ஒரு 1 hour இருக்கும், அவர் நிற்கிறதும் 1 hour. நான் எப்போ வந்துட்டு படுத்தேனோ அப்போருந்து அவர் அங்கே நிற்கிறாராம். அவர் சொல்கிறாரு, வண்டி நின்றுச்சு, நான் இறங்கி வந்து உன்னை பார்த்தேன், வண்டி ஆஃபில் இருந்துச்சு. பிகாஸ் ஆனில் இருக்கக்கூடாது. வண்டி ஆனில் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகலாம். ஆனில் இருக்கக்கூடாது, வண்டி ஆனில் இல்லை. 2வது உனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு வந்துட்டு பார்த்தேன். நான் வந்துட்டு அசைஞ்சிருக்கேன், அப்படியே லைட்டாக அப்படி அசைஞ்சிருக்கேன், மூச்சு வந்துருக்கு, ஸோ உயிர் இருக்குது. அப்போ இவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour எனக்காக பேக்கில் வந்துட்டு லைட் போட்டு நின்றுக்கிட்டு இருந்துருக்கிறாரு. அப்போது நான் நினைக்கிறேன், யாருங்க இவர், யார்? ஸோ துபாய் போலீஸ் ரொம்ப பாசம், மோசம் கிடையாது, ரொம்ப பாசம். சேஃபான கண்ட்ரி. என்ன சொல்கிறதுனா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நான் சும்மா வந்துட்டு அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காகலாம் வந்துட்டு பேசலாம். வந்துட்டு 13 வருஷமாக இருக்கேன். ரொம்ப நல்ல கண்ட்ரி. வேறு